ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 21வது நாளுக்கான திருக்குறள் ஈகை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈகைங்கிற அதிகாரம் பார்த்திங்கன்னா 6th நியூ புக்கில் 3rd டேர்மில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் திருக்குறள், மரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்று எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இதன் பொருள் பார்த்திங்கன்னா, இல்லாதவர்களுக்கு வழங்குவதே ஈகை பண்பாகும். மற்றவர்களுக்கு வழங்குவது அது ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இரண்டாவது திருக்குறள், நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. நல்லதுதான்னு எவரேனும் சொன்னாலும் அதை மற்றவர்களிடம் இருந்து நாம் பெறுவது என்பது தீமைதான் அப்படின்னு சொல்றாங்க. எதுவும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதால விண்ணுலகம் கிடைக்காதுன்னு சொன்னாலும் அது கொடுப்பதே நல்லது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மூன்றாவது திருக்குறள், இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள. ஒருவன் தான் யாதும் இல்லாதவன் என்று தன் துன்பத்தை சொல்வதற்கு முன்பாகவே தமக்குள்ள வறுமையை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது உயர்ந்த குடி பிறந்தவனின் பண்பாகும். என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தனுக்கு வறுமை இருக்கு, அவன் அதை வெளிக்காட்டிக்காம இருக்கும்போது அவனுடைய வறுமையை பற்றி நம்ம அறிஞ்சு அவனுக்கு உதவி பண்ணணும். அதுவே உயர்ந்த பண்பாகும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நான்காவது திருக்குறள், இன்னாத இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இரத்தலைப் போலவே இருக்கும். அதாவது ஈதல் பண்புடையவருக்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை காணும்போது இன்புறுவும் வரையில் அவருக்காக இரக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும். ஐந்தாவது திருக்குறள், ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசியை பொறுத்து கொள்பவரது ஆற்றலே சிறந்த ஆற்றலாகும். அதுவும் அப்பசி நோயை உணவளித்து மாற்றுவாரின் ஈகைக்கு பிற்பட்டதே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது திருக்குறள், அற்றார் அலிபசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள்வை புலி. பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது. அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலமாகும். இப்போ பட்டினின்னு வந்தவங்களுக்கு நம்ம பசி தீர்க்கிறது பிற்காலத்தில் நமக்கு வீண் போகாது. அதுவே பிற்காலத்தில் நமக்கு நாம் செய்து கொள்ளும் நன்மையாகும்னு சொல்லியிருக்காங்க. ஏழாவது திருக்குறள், பாத்து ஊன் மறியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பலருடனும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை. நாம் பலருடன் சேர்ந்து உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம்மளை எந்த ஒரு கொடிய நோயும் அண்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. எட்டாவது திருக்குறள், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். இந்த திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்து விடும் வன்கண்மை உடையவர். வன்கண்மை உடையவன்னா கல் நெஞ்சக்காரர்கள். கல் நெஞ்சம் உடையவங்க பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சி அறியாரோ. இப்போ யாருக்குமே எந்த ஒரு பொருளையும் கொடுத்து உதவாதவங்க அது வச்சிருந்தாலும் பின்னாடி அது அழிஞ்சு போயிடும். கொடுத்து உதவுறதுனால நமக்கு இன்பம் வரும்னு ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஒன்பதாவது திருக்குறள், இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இப்போ பொருளை சேர்க்கறதுக்காக நினச்சி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்றவங்க பிறரிடம் கை ஏந்துவதை விட கொடியதுன்னு சொல்லியிருக்காங்க. பத்தாவது திருக்குறள், சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவோம் ஈதல் ஏயா கடை. சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை. ஆனால் வறியவர்களுக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்த போது அச்சாதலும் இனியதே ஆகும்.
என்ன சொல்கிறாங்கன்னா, சாவை விட துன்பமானது எதுன்னா, நம்மக்கிட்ட வந்து யாராவது ஏதாவது கேட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாத நிலை வரும் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய துன்பம் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.